அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனா உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளல் பெருமான் அவர்கள் 6ஆம் திருமுறையில் இறுதியாக எழுதிய 4 விண்ணப்பங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். முதலிலே சத்திய விண்ணப்பத்தை பற்றி பேசினோம். இரண்டாவது சமரசுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்தை பற்றி பகிர்ந்து கொண்டோம். இன்று 3ஆவதாக சமரசுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம் என்ற தலைப்பை பற்றி சிந்திப்போம். வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறைவனால் வருவிக்கவுற்றது எதற்கு என்றில், மனித பிறப்பெடுத்த நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அருளை பெற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான கொள்கை. அந்த கொள்கையை உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சாகா கல்வி என்ற ஒரு கல்வியை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். இதுவரையில் நாம் படித்த கல்வியெல்லாம் சாகும் கல்வி. வள்ளலார் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி சாகா கல்வி. சாகும் கல்வி என்பது பொருளை ஈட்டுவதற்கு சொல்லிக் கொடுப்பது. சாகா கல்வி என்பது அருள் ஈட்டுவதற்கு சொல்லிக் கொடுப்பது. அப்போ அருளை ஈட்டுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இருப்பினும் 6000 பாடல்களை விளக்கம் அளித்த வள்ளல் பெருமான் அவர்கள் உரைநடை பகுதியான சமரசுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பத்தில் உடம்பு வந்த வழியும், உயிர் வந்த வழியும், ஆன்மா வந்த வழியும், இறைவனை தொடர்பு கொள்ளக்கூடிய வழியும் பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். ஏனென்றால் உடம்பு வந்த வழி தெரியாமல், உயிர் வந்த வழி தெரியாமல், ஆன்மா வந்த வழி தெரியாமல் நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதில் ஒன்றும் பயனில்லை. ஆனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள், உடம்புரு வகையறி உயிர் வகை அறியீர், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர், இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உலகீரே, நடம்புரியன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது நன்னியது நன்னிமினோ புண்ணியம் சார்வீரே என்று சொல்வார். ஏன்னா உடம்பு வந்த வழியும், உயிர் வந்த வழியும், ஆன்மா வந்த வழியும், இதையெல்லாம் படைத்த இறைவனுடைய அந்த பெருங்கருணை செயலையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே நாம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து
அருளை பெறுவதற்கு வழி கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகின்ற பொழுது, அச்சையும் உடம்பையும் அறிவகை அறியீர், அம்மையும் அப்பனும் யாரெனத் தெரியீர், பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பலித்த முன் வாழ்க்கையில் பண்பொன்றும் இல்லை, பிச்சையிட்டுண்ணவும் பின்படுகின்றீர், பின்படும் தீமையின் முன்படுகின்றீர், இச்சையில் கண்மூடி எச்சுகம் கண்டீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறே என்று சொல்லுகிறார். உடம்பு வந்த வழி தெரியாமல், உயிர் வந்த வழி தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் பைத்தியக்காரர்களாக வாழ்ந்து மரணம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த மரணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் ஆன்மா, உடம்பு, உயிர், ஆண்டவன், இந்த நான்கும் வந்த வழியும் நான்கையும் தெரிந்து கொண்டால் மட்டுமே நாம் சாகா கல்வி படிப்பதற்கும் பயிற்சி எடுப்பதற்கும் வசதியாக இருக்கும். அதனால்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், துன்மாட நடையிடே தூங்குகின்றீரே, துன்மார்க்க தடையிடை தூங்குகின்றீரே, தூக்கத்தை விடுகின்ற துணையொன்றும் கருதி, சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திட விடையீர், சாவையும் பிறப்பையும் தவிர்த்திட விரும்பீர், பன்மார்க்கம் செல்கின்ற படிற்றுலம் அடக்கி, பசித்தவர் தம்முகம் பார்த்து உணவு அழீர், என்மார்க்கம் எச்சுகம் யாதுனும் வாழ்க்கை எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறே என்று சொல்கிறார். அதாவது உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் கூட சன்மார்க்கம் என்ற ஒன்றுதான் மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான வழியை காட்டுவது, இறைவனை தொடர்பு கொண்டு அருளை பெறுவதற்கு முக்கிய காரண காரியமாக இருப்பது வள்ளலார் தோற்றுவித்த சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். அந்த சங்கத்தின் அடிப்படையில் தான் வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த உலக மக்களை திருத்துவதற்காக ஏற்படுத்தியதுதான் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். அந்த சமரசுத்த சத்திய சங்கம் என்ற தலைப்பிலே தான் எல்லா விவரங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதிலே ஒன்றுதான் சமரசுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பம் என்ற ஒரு விண்ணப்பத்தை நமக்கு தருகின்ற பொழுது, அதில் இறைவன் யார், ஆன்மா எங்கிருந்தது, உயிர் எப்படி வந்தது, உடம்பு எப்படி வந்தது என்பதையெல்லாம் மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறார். அந்த பதிவை நாம் இப்பொழுது சற்று சிந்தித்து பார்ப்போம். வள்ளலார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இயற்கை உண்மை நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகிய விளங்கிய அருட்பெருஞ்சோதி சுரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எல்லா உயிர்களும் இன்பமடைதற் பொருட்டு திருவுலக் கருணையால் செய்தருளுகின்ற சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுளே. அப்போ சர்வ வல்லவராகிய தனித்தனை கடவுளே என்றால் மற்ற கடவுளுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவர்தான் தனித்தலைமை கடவுள் என்ற பெயர் சூட்டுகிறார் வள்ளல் பெருமான் அவர்கள். அறிவு என்பது ஒரு சிறிதும் தோன்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியேனுக்குள் உள்ளொளியாகி இருந்து அப்பாசாந்தகாரத்தினின்றும் எடுத்து எல்லா பிறப்புடம்புகளிலும் உயர்வுடைத்தாகிய ஆறறிவுள்ள மனித பிறப்புடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்கச் செய்த தேவரின் திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்வேன். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே, உபசாரத்தார் பெற்ற தந்தை என்பான் ஒருவரது சுக்கில் துளியன்கண் என்னை ஓர் பகுதி பேரணுவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாகி இருந்து அப்பகுதி பேரணு உருவை சிருட்டித்து அருளினீர். அன்றி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அதன் அருவருப்பையும் அசுத்தத்தையும் தீநாற்றத்தையும் சகித்து அச்சுக்கில துளியனிடத்து ஓர் ஆவி உருவாகி இருந்து அத்துளியின் கண்ணுள்ள பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவை காத்தருளினீர். அன்றி அங்கனம் அரும்பிய ஆன்ம சக்தி கலைகள் வெளிப்பட விளக்கி வளர்த்தும் அருளினீர். அதாவது ஒரு ஆன்மா, ஒரு ஒளியானது முதலிலே ஆன்மாவனுடைய அந்த ஒளியானது ஆணனுடைய சுக்கில துளியின் கண் ஒரு ஆவி உருவாகி வந்து அமர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது உபசாரத்தார் பெற்ற தாய் என்பால் ஒருத்தியன் சோனித திரளில்
என் உருவை சேர்க்கும் வரையில் அப்போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் செய்தருளினீர். எங்கனம் புரிந்த தேவரீர் திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்வேன். எளிய தமிழில் சொல்லுகிறார், எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். என்னுடைய இயற்கை விளக்க கடவுளே, தாய் கருப்பையில் சோனித திரளில் சேர்ந்து என்னை ஒரு பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பூத பேரணு உருவை சிருட்டித்து அருளினீர். அன்றி புறத்தில் எவராலும் சிறிதும் சகிக்கப்படாத அதன் அசுத்தம், அருவருப்பு, துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சோனித திரளில் ஓர் ஆவி உருவாகியிருந்து அத்திரளினுள்ளே பல்வகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைபடாமல் என் உருவை காத்தருளினீர். அன்றியும் அவ்விடத்து எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் செய்தருளினீர். அன்றி அங்கனம் பூத்த ஆன்ம சக்தி கலைகள் வாட்டமடையாது வெளிப்பட்டு விளங்க வளர்த்தருளினீர். அன்றியும் தாய் கருப்பையனிடத்து பூத பேரணு உருவிற் கிடந்த என்னை அக்கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் இருத்தும் வரையில் நச்சுக்கிருமி, நச்சுக்காற்று, நச்சு ஜுவாலை முதலிய உற்பாத வகைகளால் எனது பூத பேரணு உருவை சிறிதும் வேறுபடாமலும் காத்தருளினீர். அணியும் தாய் கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் என்னை இருத்திய காலத்திலும் எனது இச்சை, ஞானம், கிரியைகளை வெளிப்படுத்துதல் முதலிய உபகரிப்பு அதிகரிப்புகளுக்குரிய உபயோக தத்துவ உறுப்புகள் எல்லாவற்றையும் குறைவின்றி வகுத்து அமைத்து வளர்த்து காத்தருளினேன். அன்றியும் அடியேன் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த காலத்து இரும்பிற் பெரிதும் கடினமுடையதாய், இருட்குகையில் பெரிதும் இருளுடையதாய், மிகவும் சிற்றளவுடையதாய், அசுத்த முதலியவற்றால் நிரம்பிய கருப்பையனுள் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழுக்கத்தினால் வருந்தி கலைத்த போதெல்லாம் அங்கனம் அமுதக்காற்றை அடிக்கடி மெல்லென வீசுவித்து அவ்வருத்தமும் கலைப்பும் தவித்து காத்தருளினீர். அன்றியும் தாய் கருப்பையில் பிண்ட வடிவிற் கிடந்து பசியினால் பரதவித்து மூச்சித்த போதெல்லாம் பூதகாரிய அமுதத்தை எனக்கு ஊட்டுவித்து பசியை நீக்கி மூச்சை தெளிவித்தருளினீர். அன்றியும் தாய் கருப்பையில் பிண்ட வடிவிற் கிடந்த பேய்வெருட்டாலும் பேரிருட்டாலும் பயந்த போதெல்லாம் நாத ஒளியால் பேய்வெருட்டையும் விந்து விளக்கத்தால் பேரிருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர். அன்றி தாய் கருப்பையின் கண் நேரிட்ட பெருந்தீ, பெருங்காற்று, பேரோசை, பெருவெள்ளம், பெரும்புழு முதலிய உற்பாத துரிசுகள் அனைத்தையும் கவித்து காத்து அப்பிண்ட வடிவில் எனக்கு ஓர் அறிவை விளக்கிவித்தருளினீர். அன்றியும் உலகத்தினிடத்தே பிறந்து அனுபவிப்பதற்குரிய சுக அனுபவர் பெருக்கம், ஆயுட்பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்ட வடிவின் கண்ணே அமைத்தருளினீர். அன்றியும் சோனித காற்றின் அடிபடல், யோனி நெருக்குண்ணல் முதலிய அவத்தைகளால் அபாயம் நேரிட ஒட்டாமல் காத்து இவ்வுலகத்தினிடத்தே தோற்றுவித்து அருளினீர். இங்கனம் புரிந்த தேவரீர் திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று துதிப்பேன். எல்லாமாகிய இயற்கை இன்பக் கடவுளே, தந்தை என்பவனது சுக்கிலப் பையன்கண் யான் வந்தமைந்த கனப்போது தொடங்கி தாய் என்பவனது சோனித பையன் சென்றடைந்த கனப்போதிற்கு முன் கனப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட ஒரு கோடி 9,60,60,000 கடப்போது வரையந்தும் எவ்வகை தடைகளும் வராதபடி பகுதி பேரணுவிற்கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் உருவாகியும் அருவாகியும் சலித்தல் முதலிய இன்றி அன்போடும் அருளோடும் பாதுகாத்திருந்த தேவரீர் திருவருட் பெருங்கருணைத் தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கணப்போது பாதுகாத்தலில் சலிப்படைந்தும் தளர்ச்சியடைந்தும் அருவருப்புற்றும் சுதந்திரமற்றும் பராக்கிலிருந்தும் தடைபடுகின்ற
தந்தை முதலிய ஜீவர்கள் கருணைத்தன்மையை ஒப்பென்று சொல்வதற்கு எவ்விதத்தினும் சிறிதாயினும் மனம் துணியாமையால் அங்கனம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன். ஆதலில் தேவரர் திருவருட் பெருங்கருணையை என்னென்று கருதுவேன், என்னென்று துதிப்பேன். அதான் நாம் நினைத்துட்டு இருக்கிறோம், தாய் தந்தை தான் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள், தாய் தந்தைகள் தான் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்தான் எல்லாவற்றையும் பொறுத்து நம்மை வளர்க்கின்றார்கள் என்றால் நினைக்கின்றோம். அது அத்தனையும் முற்றிலும் தவறு. அவர்கள் இச்சையினால் அவர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தாலும் அந்த ஆன்மாவை, உயிரை, உடம்பையெல்லாம் காத்து இந்த உலகத்திற்கு ஒரு உருவமாக வரவைத்த பெருமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே சாரும் என்பதை மிக தெளிவாக இங்கே வள்ளல் பெருமான் பதிவு செய்கிறார். அருட்பெருஞ்சோதி தனித்தலைமை கடவுளே, தாய் என்பவளது சோனித பையன்கண் யான் வந்தமைந்த கனப்போது தொடங்கி இவ்வுலகில் தோன்றிய கனப்போதிற்கு முன் கனப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட 6,48,00,000 கனப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் எவ்வகை ஆபத்துகளும் வராதபடி பூத பேரணு உருவிலும் பிண்ட பெருவடிவிலும் கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் உருவராகியும் சலித்தல் முதலியவின்றி பெரும் தயவினோடு பாதுகாத்திருந்த தேவரீர் திருவருட் பெருங்கருணை தன்மைக்கு இவ்வுலகில் ஒரு கனப்போது பாதுகாத்தல் சலிப்படைந்தும் தளர்ச்சியடைந்தும் அருவருத்தும் பரந்தந்தரித்தும் பராக்கடைந்தும் தடைபடுகின்ற தாய் முதலிய ஜீவக்கருணை தன்மையை ஒப்பென்று சொல்வதற்கு எவ்வகையிலும் எத்துணையும் மனம் துணியாமையால் அங்கனம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன். ஆதலில் தேவரீர் திருவருட் பெருங்கருணையை என்னவென்று கருதுவேன், எங்கனம் துதிப்பேன். யாவராலும் பிரித்தர் உருவாற்றானும் கூடாத பாசம் என்னும் மகாந்தகாரத்தில் யான் அது என்னும் பேதம் தோன்றாது அருகி கலந்து அளவிருந்த காலம் முன் பின் என்பதின்றி மூச்சித்து கிடந்த என்னை அம்மகாந்தகாரத்தின் என்றும் ஓர் கணப்பதினுள் அதிகாரண கிரிகியால் அதிகாரண பகுதி உருவில் பிரித்தெடுத்தருளிய தேவரே திருவருட் பேராற்றலை என்னவென்று கருதி என்னென்று துதிப்பேன். சத்திய ஞானாந்த தனித்தலைமை கடவுளே, காரண கிரியால் காரணப்பகுதி உருவிலும் அதிசூக்கும கிரியால் அதிசூக்கும பகுதி உருவிலும் சூக்கும கிரியால் சூக்கும பகுதி உருவிலும் பரத்தவ சக்தி சத்தரால் பூத உருவிலும் அபரத்துவ சக்தி சத்தரால் பகுதிய வடிவிலும் ஓர் கனப்பொதினுள் என்னை செலுத்திய தேவரே திருவருட் பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். அகண்ட புராணாந்தராகிய அருட்பெருஞ்சோதி கடவுளே, ஜீவனை ஆதரிப்பிக்கும் பூத பிருதிவி தோற்றமும் ஜீவனை விருத்தி செய்விக்கும் பூத நீர் தோற்றமும் ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்னி தோற்றமும் ஜீவனை அதிகரிப்புக்கும் பூத வாயு தோற்றமும் ஜீவனை வியாபகம் செய்விக்கும் பூத வெளித்தோற்றமும் உபப்பிருதிவி, உபநீர், உபாக்னி, உபவாயு முதலிய தோற்றங்களும் அவைகள் இருக்கும் இடங்களும் தொழிலிடம் முதலிய இடங்களும் ஒளியறிவு, உரு அறிவு, சுவை அறிவு, நாற்றறிவு, பரிசறிவு என்னும் ஐவக குண அறிவுகளும் அவைகள் இருத்ததற்குரிய செவி, கண், நாக்கு, மூக்கு, மெய் என்னும் உள்ளிட்ட பொறிகளும் அவைகள் உத்தியோகத்திற்குரிய வெளியிட பொறிகளும் வசனித்தறிதல், நடந்தறிதல், கொடுத்தெடுத்தறிதல், மலவிடுத்தறிதல், சலவிடுத்தறிதல் என்னும் ஐவகை தொழில் அறிவுகளும் அவைகள் இருத்ததற்குரிய வாக்கு, பாதம், கை, நீர்வாயில், ஆபானவாயில் என்னும் கரும உள்ளிட்ட பொறிகளும் அவைகள் தொழிற்படற்கு உரிய கரும புறவிட பொறிகளும் நினைத்தல், நிச்சயித்தல், விசாரித்தல், அகங்கரித்தல் என்னும் சூக்கும கரண தொழில்களும் அவைகள் இயற்றும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் சூக்கும கரணங்களும் அவைகளை இயற்றுவிக்கும் அதிசூக்கும கரணங்களும் அக்கரணங்களின் உபகரணங்களாகிய பல பேதப்பட்டு விரிந்த சத்துவம், ராசிசம், தாமசம் முதலிய குணங்களும் அவைகள் இருத்ததற்கும் உத்தியோகத்திற்கும் உரிய இடங்களும்
பருவம் செய்தல், தகுதி செய்தல், இச்சை செய்தல், தெளிவு செய்தல், அதிகாரம் செய்தல், காரணம் செய்தல், காரியம் செய்தல் முதலிய இடைப்பாட்டு தொழில்களும் அவைகளை இயற்றும் பொழுது இயைபு, இச்சை, அறிவு முதலிய கருவிகளும் கருவிகளுக்குரிய இடங்களும் அவைகள் உத்தியோகத்திற்குரிய இடங்களும் துருசு நீக்குவித்தல், சுக விளைவித்தல், தூய்மை செய்வித்தல், இன்பமடையத்திற்கு வழியாயிருத்தல், துணையாயிருத்தல் முதலிய பரத்துவ தொழில்களும் அவைகள் இயற்றுவதற்குரிய தத்துவங்களும் அவைகள் இயற்றுவதற்குரிய இடங்களும் பிரேரித்துக்குரிய இடங்களும் அறிதல், அறிவித்தல், அனுபவித்தல், அனுபவிப்பித்தல் முதலிய முக்கிய தொழில்களும் அவைகளை இயற்றுகின்ற சக்தி சத்தர்களும் அவர்கள் இருப்பதற்குரிய இடங்களும் அவர்கள் அதிகரித்திற்குரிய இடங்களும் வாத விருத்தி, பித்த விருத்தி, சிரோட்டும விருத்திகளும் அவைகள் இருக்கும் இடங்களும் உத்தியோகிக்கும் இடங்களும் சூரிய சக்தி, சந்திர சக்தி, அக்னி சக்தி, தாரக சக்தி, பிரம சக்தி, மாயாசக்தி, ருத்ர சக்தி முதலிய சக்திகளும் அவர்கள் இருக்குதற்கும் அதிகரிப்பதற்கும் உரிய இடங்களும் அச்சக்திகளை நடத்தும் சத்தர்களும் அவர்கள் இருத்ததற்கும் அதிகரிப்பதற்கும் உரிய இடங்களும் மேலும் நனவு, கனவு, சுழுத்தி முதலிய அவத்திகளும் அவைகள் இருத்ததற்குரிய இடங்களும் இங்கனம் இன்னும் பற்பல அக உறுப்புகளும் அகப்புற உறுப்புகளும் மீத்தோல், புடைத்தோல், வன்தோல், மென்தோல் முதலிய தோல் வகைகளும் வெண்ணரம்பு, செந்நரம்பு, பசுநரம்பு, சிறுநரம்பு, பெருநரம்பு முதலிய நரம்பின் வகைகளும் பேரென்பு, சிற்றென்பு, நீட்டென்பு, முடக்கென்பு முதலிய என்பின் வகைகளும் நல்லிரத்தம், புள்ளிரத்தம், கலவை இரத்தம், கபிலை இரத்தம் முதலிய இரத்த வகைகளும் மெல்லிறைச்சி, கல்லிறைச்சி, மண்ணிறைச்சி, நீரிறைச்சி முதலிய இறைச்சை வகைகளும் மேல்நிலை சுக்கிலம், கீழ்நிலை சுக்கிலம் முதலிய சுக்கில வகைகளும் ஓங்கார மூளை, ஆங்கார மூளை முதலிய மூளை வகைகளும் தலையமுதம், இடையமுதம் முதலிய அமுத வகைகளும் வெண்மை, செம்மை, பசுமை, கருமை, பொன்மை என்னும் வண்ண வகைகளும் வெண்மையில் செம்மை, வெண்மையில் பசுமை, வெண்மையில் கருமை, வெண்மையில் பொன்மை, செம்மையில் வெண்மை, செம்மையில் பசுமை, செம்மையில் கருமை, செம்மையில் பொன்மை, பசுமையில் வெண்மை, பசுமையில் செம்மை, பசுமையில் கருமை, பசுமையில் பொன்மை, கருமையில் வெண்மை, கருமையில் செம்மை, கருமையில் பசுமை, கருமையில் பொன்மை, பொன்மையில் வெண்மை, பொன்மையில் செம்மை, பொன்மையில் பசுமை, பொன்மையில் கருமை என்னும் வண்ண பேதங்களும் இவைகள் இருத்ததற்குரிய இடங்களும் செயல் வகைகளும் பயன் வகைகளும் இங்கனும் இன்னும் பற்பல புற உறுப்புகளும் புறப்புற உறுப்புகளும் எனக்கு உபகரிக்கும் பொருட்டு இப்பௌதிக வடிவின்கண் ஒருங்கே உன்னின்று தோன்ற உன்னின்று தோற்றாது தோற்றுவித்த தேவரின் திருவருட் பேராற்றலை எங்கனம் அறிந்து எவ்வாறு கருதி என்னென்று துதிப்பேன். சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, ஜீவர்களால் கணித்து அறியப்படாத பெரிய உலகின் கண்ணே, பேராசை, பெருங்கோபம், பெருமோகம், பெருமதம், பெருலோபம், பேரழுக்காறு, பேரகங்காரம், பெருவயிரம், பெருமடம், பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பிக்காமல் குணங்களே பெரும்பாலும் விளைதற்குரிய இவ்விடத்தை உறுப்பிற் குறைவுபடாத உயர் பிறப்பாகிய மனித பிறப்பில் என்னை பிறப்பித்தருளிய தேவரிய பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். அருட்பெரு வெளியின் கண்ணே, அருட்பெருஞ்சோதி வடிவனராகி விகற்பமில்லாது விளங்குகின்ற மெய்ப்பொருட் கடவுளே, சிசுபருவம் தொடங்கி குமாரப்பருவம் வரையில் பேய் விருட்டல், தோஷம் தாங்கல், பால் எதிரெடுத்தல், சவலை குறுந்தாதல், நோய் பிடிப்புண்டல், பசியால் அலற்றல், பயத்தால் உளம்புதல், உண்டி உவட்டல், உடம்போடு நேர்தல் முதலிய எவ்வகை தடைகளும் தடைபடாமல் எனது அகத்தும் புறத்தும் காத்திருந்து
வளர்த்தருளிய தேவரீர் பேராற்றல் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமுடைய பேரர் பெருஞ்சோதி பெருந்தகை கடவுளே, குமார பருவத்திற்தானே உலகிற் சிறுவர்களுடன் கூடி சிறுவிளையாட்டியற்றல், உண்டி விழைதல், சித்திரம் பயில்தல், அதிசயம் பார்த்தல், அசிங்கம் பேசல், ஆவலித்தழுதல், திருசண்டை செய்தல், சிறுகுறும்பீற்றல், தன்வசத்துடலல், தாய்வயிற் தளித்தல் முதலிய குற்றங்களில் என்னை சிறிதும் செலுத்தாமல் ஓர் சிறிது அறிவு விளங்க புரிந்த இடந்தனி திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதவம் செய்தல், தெய்வம் பெறாமல், பிறவிற்கிறங்கள், பெருங்குணம் பற்றல், பாடிப்பணிதல், பக்தி செய்திருத்தல் முதலிய நற்செய்கைகளில் என்னை செலுத்திய தேவரீர் பேரர் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். எல்லா மாணவராயும் ஒன்று அல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே, குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் தரத்தில் பயின்று அரிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளகத்திருந்தே பயிற்றுவித்து அருளினீர். இடம்பத்தையும் ஆறாவாரத்தையும் பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் பொதுபோக்கையும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது பயிலுதற்கும் அரிதற்கும் மிகவும் லேசுடையதாய், பாடுதற்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமையுடையதாய், சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய் திருவருளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றினிடத்திலே மனம் பற்ற செய்து அத்தென்மொழியால் பல்வகை தோத்திர பாட்டுகளை பாடுவித்தருளினேன். அச்சிறு பருவத்தில்தானே ஜாதி ஆச்சாரம், ஆச்சிரமாச்சாரம் என்னும் பொய்யுலகாச்சார பொய் என்று அறிவித்து, பொய் உலகாச்சாரத்தை பொய் என்று அறிவித்து அவைகளை அனுட்டியாமல் தடை செய்வித்து அருளினேன். அப்பருவம் ஏறுந்தோறும் எனது அறிவை விளங்கச் செய்து என்னை மேநிலையில் ஏற்றி நிலைக்கு வைத்து அருளினேன். வாலிபபருவம் அடுக்கும் தருணத்தானே அப்பருவத்திற்கு மிகவும் உரிய விடைய இச்சைகளை சிறிதும் தலையெடுக்க ஒட்டாது அடக்குவித்தருளினேன். அவ்வாலிபருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்குவித்து அருளினேன். நாம் எல்லோரும் நினச்சிட்ருக்கோம், வள்ளலாருக்கு கடைசியில் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யார் என்று தெரிந்தது என்று. வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே கடவுள் ஒருவரே என்றும் அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் அறிவித்துள்ளார் என்பதை இங்கே மிக தெளிவாக வள்ளல் பெருமான் பதிவு செய்கின்றார். வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் முதலாக பல பேர் கொண்டு பலபட விரிந்த அளவிருந்த சமயங்களும் அச்சமயங்கள் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், சாத்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமய ஆச்சாரங்களை சிறிதும் அனுட்டியாமல் தடை செய்வித்து அருளினே. அன்றியும் வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி வேதங்கள் என்று அறிவித்து அவைகளை அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர். அங்கனம் செய்வித்ததுமன்றி உலையில் கண், பொன் விஷயச்சை, பெண் விஷயச்சை, மண் விஷயச்சை முதலை விஷய இச்சைகளிலும் எனது அறிவை ஓர் அணித்துணையும் பற்று வைக்காமல் எல்லா உயிர்களையும் பொதுமையினால் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டும் என்னும் கருணை நன்முயற்சியை பெருவித்து சுத்த சன்மார்க்க தனிநெறி ஒன்றையே பற்றுவித்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்னும் சாகா கல அனுபவ தேகங்களும் தன்
சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரும் வல்லபமும் கடவுள் ஒருவரே என்று அறிகின்ற உண்மை ஞானமும் கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப பெருவாழ்வில் என்னை அடைவிப்பதற்கு திருவுளம் கொண்டு அருட்பெருஞ்சோதியராகி நான் எவ்விதத்தும் அறிதற்கரிய உண்மை பேரறிவை அறிவித்தும் நான் எவ்விதத்தும் காண்பதற்குரிய உண்மை பெருங்கருணை காட்சிகளை காட்டுவித்தும் நான் எவ்விதத்தும் செய்தற்கரிய உண்மை பெரும் செயல்களை செய்வித்தும் நான் எவ்விதத்தும் அடைதற்குரிய உண்மை பெரும் நன்மைகளை அடைவித்தும் நான் எவ்விதத்தும் அனுபவிப்பதற்குரிய உண்மை பேர் அனுபவங்களை அனுபவித்தும் எனது அகத்தினும் புறத்தினும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளத்திலிருந்து உயிரிற் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்து அருளுகின்றீர். இங்கனம் செய்து அருளுகின்ற தேவரீது திருவருட் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் என்று பதிவு செய்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு மனித தேகத்தை ஆன்மாக்களும் இறைவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று வேண்டுவதற்காகத்தான் மனித பிறப்பை கொடுக்கப்பட்டது. அப்பிறப்பின் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை நாம் அடைந்து பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமானை இந்த உலகத்திற்கு இறைவனால் வருவிக்க உற்றார். வள்ளலார் வந்தது மற்ற ஞானிகளைப் போல வாழ்ந்து இதை முக்தி அடைவதற்கும் வைகுண்டம், கைலாகம் இது போன்ற இடங்களுக்கு சென்று வாழ்வதற்காக அல்ல, மரணமெலா பெருவாழ்வு என்ற அந்த உண்மை பெருநெறியாகிய சுத்த சன்மார்க்க தனி நெறியை கடைபிடித்து இந்த உடம்பை அழியாமை ஆக்கும் வகையை கற்றுக் கொடுப்பதற்கும் அதற்கு சாகா கல்வி என்ற பெயர் வைத்து இவ்வுலகத்தில் வள்ளல் பெருமான் அவர்கள் சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற தனி நெறியை தோற்றுவித்திருக்கிறார். அந்த தனி நெறியை யார் ஒருவர் வள்ளலாருடைய கொள்கையை பிறடாமல் அவர் சொல்லிய ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து உண்மையை அறிந்து அவர்கள் கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தீர்களானால் மரணமிலா பெருவாழ்வு என்பது நிச்சயம். ஆனால்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சாகா கல்வியை கற்பதற்கு 2 மார்க்கங்கள் உள்ளன, 2 வழிகள் உள்ளன. ஒன்று சத்துவிச்சாரம், இன்னொன்று பரோபகாரம். சத்துவிச்சாரம் என்பது இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்வது, அந்த இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது. பரோபகாரம் என்பது இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய இடையூறு எல்லாம் விளக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாவித்து அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்குத்தான் பரோபகாரம் என்று பெயர். இந்த 2 வழிகளை கடைபிடிப்பதற்கு எது தேவை என்றால் ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கம்தான் இதுவரையில் வள்ளலார் சொன்ன அந்த சத்திய பெருவிண்ணப்பில் சொல்லிய ஒழுக்க நெறிகள். அதாவது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்ற 4 ஒழுக்கங்களை நமக்கு வள்ளல் பெருமான் மிக தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அந்த ஒழுக்கங்களை கடைபிடித்தால் மட்டும்தான் நாம் மேலேற முடியுமே தவிர வேறு வகையால் நாம் மேலுவருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார்கள், ஆதி அந்தமமில்லா அருட்பெருஞ்சோதி தன்னையே நினைவின்கள் சுகம் பெற விழவி நீ விரிது மேலேறு வீதி மற்ற வீதிகளெல்லாம் கீழ்ச்செல்லும் வீதி. கீழ்ச்செல்லக்கூடிய வீதியை நம்பினால் நீங்கள் மரணத்தை வெல்ல முடியாது, மரணம்தான் சம்பவிக்கும். மேலேறக்கூடிய வீதி என்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அவரிடத்தில் இருந்த அருளை பெற்று இந்த உடம்பை ஊனுடம்பை ஒளி உடம்பாக மாற்றி சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று சொல்லக்கூடிய முத்தேக சித்தியை பெற்று மரணமெலா பெருவாழ்வில் வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.